அனைவருக்கும் வணக்கம். பொதுவா காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலாகாலமா கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் தாங்க. இதில அமாவாசை நாள்ல முக்கியமா காகத்துக்கு சாதம் வைக்கும்போது, கண்டிப்பா நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதில முக்கியமா இந்த மாதிரி தவறும் செய்யக்கூடாது அப்படின்னு சுட்டிக்காட்டுறாங்க. அப்படி காகங்களுக்கு நம்ம சாப்பாடு வைக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும்? ஏன் இந்த மாதிரி நம்ம செய்யறோம்? என்ன தவறு செய்தா அதற்கான பலன் நமக்கு என்ன கிடைக்கும்? இது எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் வாழ்க்கையில் இனிமேல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்கா? மனதில் நிறைய போட்டு அழுத்தி உங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? மனக்குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். அமாவாசை நாளில் நம்ம காகங்களுக்கு வைக்கக்கூடிய உணவை காகம் மட்டும்தான் சாப்பிடணுமா, பிற உயிரினங்கள் சாப்பிட்டா தவறா அப்படின்னு கேட்டால் இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். தினமும் நம்ம உணவு சமைத்து அதில் சிறிதளவு எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு உணவு இருந்துவரவங்க பல பேர் இருக்காங்க. குறைந்தபட்சம் அமாவாசையிலேயாவது நம்ம காகங்களுக்கு சாதம் வைத்த பிறகு உணவு அருந்துவது இந்த பழக்கம் நம்மள பலருக்கும் இருக்குது. சரி, அப்படி காகத்துக்கு வைக்கக்கூடிய உணவை காகம் மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகத்தினுடைய உருவில் நம்ம முன்னோர்கள் உணவு அருந்துவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த வகையில் தான் நம்ம காகங்களுக்கு உணவு படைக்கிறோம். அப்போது அணில், குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் உணவை பங்கிட்டு கொள்வதை நாம் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அதே போல் கடவுள் படைப்பில் எல்லா உயிரினங்களும் சமந்தான். அப்படி பார்க்குறதால எந்த உயிரினமாக இருந்தாலும் அது சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு முழுமையான பலனே கிடைக்கும். அதில் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் காகங்களுக்கு உணவு வைக்கிறதால நம்ம வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கூட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பெற்றோர்களில் தாய், தந்தை என யாராவது ஒருவரையோ அல்லது இருவரையோ இழந்தவங்க கண்டிப்பாக நாம் தர்ப்பணம் இந்த அமாவாசை நாளில் கொடுப்போம். அவர்கள் இந்த அமாவாசையில் காகங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் காகங்களுக்கு மிகவும் பிடித்தமான எள் சாதம், காரா பூந்தி, மெதுவடை, பிஸ்கட் இது மாதிரி கூட நம்ம சாப்பிட்றதுக்காக கொடுக்கலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக காகம் இருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். யமதர்மனுடைய தூதுவராகவும் காகம் இருக்கிறதால அவை யமலோகத்தின் வாசலில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பித்ருக்களை காகத்தின் வடிவில் பார்க்கறதால தான் காகத்துக்கு உணவு நாம் கொடுக்குறோம். எனவே காகத்துக்கு உணவு வைத்தா முன்னோர்கள் திருப்தி அடைந்து ஆசி வழங்குவாங்க அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. அதன் காரணமாக அமாவாசை நாளில் நம்ம காகங்களுக்கு உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. காகங்கள் ஒருவேளை உணவு எடுக்கலை அப்படின்னாலும் நீங்கள் அதற்காக பயந்துக்க வேண்டாம். ஏன்னா அது நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு காரணத்தால் கூட அப்படி இருக்கலாம். அதே போல் நம்ம இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தேடி தேடி நம்ம வைக்கிறத காட்டிலும் நம்ம வைக்கும் போதே ஒரு சில நேரங்களில் காகம் அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போகும். அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க. அது ரொம்ப நல்லது. நாம் படைக்கக்கூடிய இந்த உணவை முன்னோரின் வடிவில் காகம் தான் உண்ணும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. முன்னோருக்கு பிடித்த உணவை சமைத்து நம்ம கொடுக்கறது, படையல் வைக்கிறது இவையெல்லாம் பாவங்கள் அனைத்தும் விளக்கும் அப்படின்னும் முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு செய்வினை கோளாறுகள் நம்மை அண்டாது, தீராத கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள் தீரும், குழந்தை பாகியம், கல்யாண யோகம் இவையெல்லாம் கிடைக்கும். அப்படி காகங்களுக்கு நாம் வைக்கக்கூடிய உணவு கொடுக்கறதால யமன் மகிழ்ச்சி அடைவாராம். சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தில் வாசலில் இருக்கிறதாகவும் அது யமனினுடைய தூதுவன் எனவும் சொல்லப்படுது. யமனும் சனியும் சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. அதனால் காகங்களுக்கு உணவிடுவதால் இருவருமே ஒரே
ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம். எனவே தை அமாவாசை தினத்தில் காகங்களுக்கு பலரும் உணவு வைத்து அது சாப்பிட்ட பிறகு வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். அமாவாசை என்று இல்லாமல் தினமும் கூட காகங்களுக்கு சாதம் வைக்கலாம். எப்போதுமே காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம மறந்து கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக அசைவ உணவுகளை காகங்களுக்கு வைக்கக்கூடாது. அதாவது யார் காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிக்காமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக குளிக்காமல் காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடாது. அதே போல் மீதமான உணவு, எச்சில் உணவு இவையெல்லாம் காகங்களுக்கு படைக்கக்கூடாது. தோஷம் உண்டாகும். இதனால் குளிக்காமல் சாதம் வைக்கிறதால கண்டிப்பாக தவறு. பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அதே போல் காகங்களுக்கு நம்ம சாதம் வைக்கும்போது நிறைய விஷயங்கள் நாம் கவனிக்கணும். அதாவது நாம் இந்த அசைவ உணவுகளை காகம் சாப்பிடும். ஆனால் நாம் அந்த காகங்களுக்கு நாம் படைக்கக்கூடாது நம்மளுடைய கைகளால். சரி, எந்த திசையில் காகம் நமக்கு சாப்பாடு வைக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அமாவாசை நாட்களில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். முக்கியமாக கிழக்கு திசையிலேருந்து நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம வீட்டில் இந்த மாதிரியாக காகங்களுக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே பெரும் பேரை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, காகம் எந்தெந்த திசையிலிருந்து கரைந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு, அதாவது கிழக்கு திசையிலேருந்து காகம் கரையும் போது சகுனங்கள் வழியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த விஷயம் லாபமாக முடியும், அரசு ஆதரவு பெருகும், தங்க நகை சேர்க்கை உண்டாகும், நட்பு வட்டாரம் அதிகரிக்கும். தென்கிழக்கு திசையிலேருந்து காகம் கரையும் போது தங்கத்தால் லாபம் பெருகும், பகைவர்கள் விலகுவாங்க. தெற்கு திசையில இருந்து காகம் கரையும் போது எடுத்த காரியங்கள்லாம் லாபமாக முடியும். தென்மேற்கு திசையிலேருந்து கரையும் போது பொருள் லாபம் ஏற்படும். தயிர், எண்ணெய், உணவுப் பொருள் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களால் பெரும் அதிர்ஷ்டம் வரும். மேற்கு திசையிலிருந்து காகம் கரையும் போது மனதுக்கு இனிய செய்திகள் வரும். நெல், தானியம், முத்து, பவளம் போன்றவற்றால் லாபம், கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களால் லாபம் பெருகும். வடமேற்கு திசையிலிருந்து காகம் கரையும் போது எடுத்த காரியங்கள் எல்லாம் இழுபறி நிலையில் ஏற்படலாம். வடக்கு திசையிலிருந்து காகம் கரையும் போது வாகனத்தால் லாபம், வாகன சேர்க்கை எல்லாம் உண்டாகும். வஸ்திரத்தால் லாபமும் புது வஸ்திர சேர்க்கையும் உண்டாகும். வடகிழக்கு திசையிலிருந்து காகம் கரையும் போது கையில் இருக்கக்கூடிய பொருள் விரயமாகும். நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுடைய நேரெதிரே நீங்கள் செல்லக்கூடிய திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் அந்த பயணத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு காகம் சூரியனை பார்த்து கரைந்தால் அது அபசகுணம் அப்படின்னு சொல்கிறாங்க. காகம் நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் பறந்து சென்றால் லாபமும், இடதுபுறம் இருந்து வலதுபுறம் பறந்து சென்றால் காரிய நஷ்டமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக காகம் சனி பகவானுடைய வாகனமாக இருக்குது, பித்ரு அம்சமாகவும் பார்க்கப்படுது. அதனால தான் அமாவாசையில் காகங்களுக்கு படையலிட்டு இருந்து முதல் உணவு வைக்கிறாங்க. பொதுவாக அவர்கள் செய்யக்கூடிய புண்ணிய கருமத்திற்கு ஏற்ப இந்த காகத்தின் மூலமாக சில அறிகுறிகளை இறைவன் உணர்த்துறாரு. நாம் வெளியில் கிளம்பும்போது எந்த திசையில் இருந்து காகம் கரையுதோ அதற்கு ஏற்ப காரிய வெற்றி ஏற்படும் அப்படின்னும் பட்சி சாஸ்திரம் சொல்லுது. அதன்படி எந்த திசையிலேருந்து காகம் கத்தினா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்தோம். இதே போல் இந்த காக சகுனம், காகங்கள் விஷயத்தில் நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் அமாவாசையில் காகங்களுக்கு நம்ம சாதமும் எள்ளும் வைத்து வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லதாக, எள்ளும் தண்ணீரும் இறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த காகங்களுக்கு சாதம் வைக்கிறத நம்ம தலைமுறையோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கும் நம்ம கொண்டுட்டு போகிறது ரொம்பவே சிறப்புங்க. இப்படியெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கும். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த காகம் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் காகங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவு பற்றி பார்த்தோம். இது அமாவாசை நாட்களில் வைக்கிறதால என்னெல்லாம் பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வீவர்ஸ்.